ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட வின் ஆகாத ஒரு விஜயினுடைய கல்ட் கிளாசிக்காக இருக்கக்கூடிய இந்த ரசிகர் மனப்பான்மையில வந்திருக்கக்கூடிய இந்த சிறார்களை நம்பி இவர்களுக்காக அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில ஒரு கரூர் போன்ற இதுல ஒரு மானுடத்துக்கு எதிராக ஒண்ணு பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா 0.01% பண்ணக்கூடாது, பண்ணியிருக்க மாட்டாங்கிறது என்னை போன்றவர்களுடைய சமத்துவமாக சிந்திக்கக்கூடியவர்களோட பார்வை. இன்கேஸ் அதுல ஏதாவது ஒரு டிஸ்கிரிபன்சிஸ் இருந்திருந்தா கூட அதை ஒட்டுமொத்தமாக சிபிஐ கையில கொண்டு போய் சேர்த்ததுல தாவேகாவினுடைய பங்கு மிக முக்கியமானது. இன்றைக்கு அதே அவர்களுடைய கழுத்தை நெருக்குகிறது. ஏன்னா அவருக்கு பின்னாடி சிபிஐக்கு பின்னாடி எப்பவுமே சிபிஐ ஒரு வழக்கை கையில் எடுத்துக்கொண்டால் இதே தாவேகாவினுடைய நிர்வாகிகள் பல மேடைகள்ல ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சிபிஐனாலே அது வழக்குகளை கையாளுறதுல ஒரு தாமதம் இருக்கும்னு. ஆனா இன்றைக்கு தாவேகாவினுடைய வழக்குகள் ரொம்ப ஸ்பீடா போறதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தாவேகாவை எலெக்ஷனை நோக்கி தள்ளுறதுக்கும் அவர்களுக்கான கட்டாயமும் நிர்பந்தத்தையும் பாரதிய ஜனதா கட்சி தெல்ல தெளிவாக பண்றது முதல். அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ நீங்கள் ரிலீஸ் ஆக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஜனநாயக படத்தினுடைய அந்த சிபிஎஃப்சி சர்டிபிகேட்டை கொடுக்காததுக்கு மிக முக்கியமான காரணமும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய சிபிஎஃப்சியினுடைய நிலைப்பாடு. அப்போ ஏன் எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணக்கூடிய சிபிஎஃப்சி அன்றைக்கு இவர்களுக்கு முன்னாடியும் இவர்களுக்கு பின்னாடியும் அப்ளை பண்ண எல்லாருக்குமே பார்த்து இஷ்யூ பண்ண சர்டிபிகேட்டு ஏன் உங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படல? அப்போ நீங்க உங்களை நிலைநிறுத்தி கொண்டு போய் அதிமுக பிஜேபி கூட்டணியில கொண்டு வந்து சேர்க்கிறதற்குரிய ஒரு வாய்ப்பாக பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய திரையினுடைய இந்த ஈட்டை பயன்படுத்துறதுதான் நம்மளை போன்றவர்களோட பார்வை. அப்போ இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது. இன்றைக்கு ஒரு சவால் விடுகிறேன், திரு விஜய் அவர்கள் உண்மையாக இந்த தமிழக மக்களுக்காக வந்திருக்காருன்னா இந்த சவாலை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். இன்றைக்கு ஒரு அறிக்கை விடட்டும், மத்திய அரசாங்கமே ஒன்றிய அரசாங்கமே ஏன் என் படத்தை தடை செய்கிறீர்கள், என்னுடைய கொள்கை எதிரி நீங்கள், உங்களை துளியேனும் இந்த தமிழக மண்ணுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடட்டும். சொல்லுங்க, விட மாட்டாரு. ஏன்னா அவரை கொண்டு வந்தவரே எதிர்த்து, எஜமான எதிர்த்து யாராச்சும் கேள்வி வைப்பாங்களா? அப்போ எஜமான் இப்போதைக்கு எஜமானுக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் எப்படி ஒரு சண்டை நடந்தா ஒரு சின்ன ஊடலும் கூடலும் ஒரு 24 மணி நேரமோ அந்த மாதிரி இவர்களுக்குள்ள இந்த ஊடல் கூடல் எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் இருக்கும். எலெக்ஷன் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தாவேகா ஒரு காலம் கொண்டு போய் அதிமுகவினுடைய கூட்டணியிலும் பாஜக கூட்டணியிலையும் சென்று சேர்வாளுங்கிறது நிதர்சனமான உண்மை.